ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். சீசனோட 4th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சிசி மறுபடியும் சியாங்கோட கடைக்கு போயிட்டு மீதி சாம்பிராணியெல்லாம் வித்து காசு எடுக்கிறதுக்கு போயிட்டு இருக்க. அங்க பார்த்தா இவளுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு சியாங் அங்க இருந்து கிளம்பி போயிருக்கா. என்னைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிசிக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. திருப்பி பழைய பிளாஷ்பேக் போன ஜென்மத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறா. சிசிக்கு வீட்டுல நிறைய ப்ராப்ளம் இருக்கும் போது சியாங்க கிட்ட வந்து அவன் மூலமா எக்கச்சக்கமா காசு சம்பாரிச்சு அது மூலமா தான் அவ வாழ்க்கையை காப்பாத்திட்டு இருந்ததை பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா வெளியே நிக்க வச்சுட்டு வந்தால சிசியோட அண்ணா ஷான் நிக்கும் போது அவங்க கிட்ட வம்பளுக்கிறதுக்காகவே நிறைய பசங்க பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. இங்க பாருடா, என்ன உன் தங்கச்சி கல்யாணம் நின்னு போயிடுச்சு போல, ஒரு மந்திரி வீட்டுக்கு சொந்தக்காரனாக போனி அப்படின்னு தான் நாங்கெல்லாம் அமைதியா இருந்தோம். இப்ப நீ டம்மின்னு தெரிஞ்சு போச்சு, நாங்க என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல பின்னாடி பாருங்க யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷான் அவங்களை ஏமாத்திட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். துரத்திக்கிட்டு இவங்களும் ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு தேடும் போது ஷான் அங்க இருக்கிற ஒரு ஆத்துக்குள்ள படகுல ஏறி உட்காந்துட்டு அங்க இருக்கிற கடைக்காரர் கிட்ட உங்க கடை ஆப்பிள் சூப்பரா இருக்குன்னு சொல்ல, வாங்க தல எங்க ரொம்ப நாளா ஆளை காணோம் அப்படின்னு அவரும் கேட்டு போயிட்டு இருக்காரு. படகுல இருக்கிற என்னென்னலாம் கடை இருக்கோ எல்லாத்துல இருந்து ஒரு பீஸ் எடுத்துட்டு ஷான் ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு குட்டியா ஒரு பிரிட்ஜ் வருது. அந்த பிரிட்ஜ் மேல ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கா. அம்மா யாருமா நீ, சூரியனை ஊத்து பார்த்து நின்னுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, என்ன நான் எப்படி நின்னா உனக்கு என்னடா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு பொண்ணு திரும்புறா. இந்த பொண்ணு பேரு சூவா. சூவை பார்த்ததுமே ஒரு பக்கம் ஷான் லைட்டா ஷாக் ஆயிட்டு இருக்க. சூ வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ ஜின் இருக்கான்ல, ஜின்னோட சீனியரா இவ. அவ வந்துட்டு நான் எப்படி நின்னா உனக்கு என்ன, உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே, உலகம் ஃபுல்லா சுத்திட்டு அது எல்லாத்தையும் பாக்குறது தான் என்னோட ஒரே வேலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு கிட்ட இருந்து யாரோ 2 சின்ன பசங்க காசை திருடிட்டு போயிடுறாங்க. அப்ப எதையோ வாங்கலாம் அப்படின்னு அந்த சூவும் பர்ஸை தேட ஆரம்பிக்க 2 பசங்க திருடிட்டு ஓடுனதை பாக்குறா. இந்த பையன் ஷான் தான் என்கிட்ட பேசுற மாதிரி பேச வச்சு அந்த நேரம் நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணி காசை திருட வச்சுட்டான் போல அப்படின்னு நம்ம சூ தப்பா நினைச்சுக்கிட்டு, ஏண்டா ஃப்ராடு பயலே 7 அடிக்கு வளர்ந்துருக்கா, அறிவில்ல அடுத்தவங்க காசை திருடி சாப்பிடுற அப்படின்னு கேட்டு படகுல குதிச்சிடுறா. ஷான் பார்த்துட்டு அறிவில நான் எதுக்குமா அடுத்தவங்க காசை திருட போறேன், நானே நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவன் சொல்ல, இப்படிதான் நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவன் சொல்லிட்டு நல்ல பவுடர் போட்டுட்டு அடுத்த பொண்ணுங்க கிட்ட ஏமாத்தி திங்கிறதுக்காக சில பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சூ கத்த ஆரம்பிக்கிறா. அவங்க கிட்ட இருந்து பர்ஸ் எடுத்துட்டு ஏன் பர்ஸுக்கு பதிலா இதை நான் எடுத்துக்கிறேன், நீ நீச்சல் அடிச்சு வீட்டுக்கு போய் சேருன்னு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறா. நம்ம ஷானுக்கு நீச்சல் தெரியாதுன்னு சூக்கு தெரியாதுல. சூ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன உள்ள போனவன் வெளியே வரவே இல்லை அப்படின்னு அவ்வளவு உள்ள குதிச்சு ஒரு வழியா நம்ம ஷானை காப்பாத்தி ஓரமா படிக்கட்டுக்கிட்ட போட்டுடுறா. ஏயா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நீச்சல் தெரியும், ஏன்னா சுத்தி எந்த பக்கம் பார்த்தாலும் ஆறுதான் இருக்கு, இந்த ஊர்ல இருந்துட்டு நீச்சல் கூட கத்துக்காம என்னதாயா பண்ற அப்படின்னு கேட்டுட்டு ஏதோ நான் அவனை காப்பாத்திட்டேன் அப்படின்னு பக்கத்துல போய் உட்காந்து டீ குடிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா ஷானோட தலை டக்குன்னு தொங்கி போயிருது. சூ இத பாத்துட்டு என்ன உசுறு இருக்கா இல்லையா அப்படின்னு பக்கத்துல வந்துட்டு எழுப்புன்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து சிசி அங்க வந்துடுறா. அண்ணா அப்படின்னு கத்திட்டு ஓடி வர ஆரம்பிக்கிறா. ஐயோ குடும்பம் வேற வந்துட்டாங்க, செத்து போயிட்டான் போலயே அப்படின்னு சூ பாத்துட்டு இருக்கும் போதே சிசி குரல் கேட்டதுமே தங்கச்சி அப்படின்னு வேகமா எந்திரிச்சு ஷான் கிளம்பி ஓயிடுறான். அண்ணா உனக்கு ஒண்ணு ஆகல, உன ஆத்து பக்கமே நான் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, உனக்கு அறிவில்லையா, எதுக்காக ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் மீறிட்டு இருக்க அப்படின்னு அவ பாட்டுக்கு அழ ஆரம்பிக்க. எனக்கு ஒண்ணு ஆகலமா, நான் நல்லா தான் இருக்கேன், பார்த்தா உனக்கு தெரியலையா, ஏன் இந்த அளவுக்கு பயப்படுற அப்படின்னு நம்ம ஷான் கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா நம்ம சிசிக்கு தானே போன ஜென்மத்துல நடந்ததெல்லாம் தெரியும், ஆத்துல விழுந்து இறந்தான்னு, நீங்க தான் என் அண்ணனை காப்பாத்துனீங்களா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சிசி சூவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க. அவ என்ன காப்பாத்தினாளா, என்ன தள்ளி விட்டதே அவதான், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அவங்க அண்ணன் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறான். சிசி பாக்குறா. பாரு நான் சும்மா இருன்னு சொல்லிட்டு, காசு காணாம போயிடுச்சா, நீங்க என்னோட எடுத்துக்கோங்க, இதுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நான் ஒரு கடனா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இந்த இப்போ உங்களுக்கு காசு கிடைக்குதோ அப்ப எனக்கு திருப்பி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்ல சூ பாக்குறா. பரவாயில்லையே, என்னதான் அவனோட தங்கச்சியா இருந்தாலும் உனக்கு நல்ல அறிவு இருக்கும் போல, எப்ப எனக்கு காசு கிடைக்குதோ உடனே திரும்ப கொடுத்துட்டேன் தேங்க்ஸ் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறா. வேகமா வந்துட்டு நம்ம சிசி கிட்ட எதுக்குமா இவளுக்கு எல்லாம் போய் காசு கொடுக்குற அப்படின்னு ஷான் கேட்க, எதிரிங்களை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கிறது தானா எப்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சிசி வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததுமே ஏதோ ஸ்பெஷல் மருந்தோட ரெடி பண்ண ஆரம்பிக்கிறா. எதுக்காக இது அப்படின்னா அவங்க அக்கா வீட்டுக்கு போறாள், அவங்க அக்கா வீட்டுலதான் அவங்க மாமா தப்பா நடந்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கானே, அவனுக்கு கலந்து கொடுக்கறதுக்காக தூக்க மருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு வேலைக்கார பொண்ணு கேட்க, அதை இப்ப யோசிச்சு பாக்குறா. சிசி போன ஜென்மத்துல அந்த நானு குரூப்புக்கு போகும்போது அங்கதான் எல்லாத்தையும் கத்துட்டு இருக்கா. அதுவா ஏதோ புக்ல படிச்சேன் அப்படின்னு சிசி சமாளிச்சுட்டு உனக்கு அப்புறம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றா. உடனே வேலைக்கார பொண்ணு சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் செஞ்சு ஒரு மயக்க மருந்து ரெடி பண்ணிட்டு இருக்க. எதுக்கு தூக்க மருந்து மேடம் உங்களுக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா.
இருக்கா. அதுவா, அது எதுக்குன்னா புது இடத்துக்கு போனா எனக்கு சரியா தூக்கம் வராது, அதுக்காக தான். இதை நான் வச்சுக்கிட்டேன்னா எனக்கு தூக்கம் வராதப்ப போட்டுக்குவேன்ல அப்படின்னு சிசி சொல்ல, ஓ அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னு வேலைக்கார பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா சிசி எதுக்காக எடுக்கிறான்னா அந்த பொறுக்கி கிட்ட தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இந்த மருந்து எடுத்துட்டு இருக்கா. அதே நேரம் இந்த மாமாவையும் காட்டுறாங்க, சரியான கேவலமான ஆள் போல. சிசி மாதிரி பாக்குறதுக்கு இந்த பொண்ணாவது லேசான ஜாடையில இருந்தா, அந்த பொண்ணை கடத்தி கூட்டு போயிட்டு அவன் அரண்மனையிலேயே ஒரு சீக்ரெட் ரூம் வச்சிருக்கான். அதுல 4-5 பொண்ணுங்களுக்கு மேல கட்டி போட்டிருக்கான் சங்கிலியில. கண்ணை கட்டிக்கிட்டு நீ எங்க இருக்க அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட தேடி போற மாதிரி போக அந்த பொண்ணு பயந்து நடுங்கி ஆழ ஆரம்பிக்கிறா. என்கிட்டயே வர மாட்டேங்கிறியா அப்படின்னு அவளை அடி அடி நடிச்சு கொடுமைப்படுத்துறது, சாகுற வரை அடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த மாமாவோட வேலையாவே இருக்கு. இந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம சிசி வரப்போறா. சிசியோட அக்கா ஜியா அங்க வெளியே பயந்துட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்க. சிசியோட வண்டி ஊர்ல இருந்து வந்து சேருது. சிசி மட்டும் இல்ல, கூட பேரு பேய் இருப்பால சித்தி பொண்ணு, அவ ஃபர்ஸ்ட் இறங்குறா. அடுத்து இன்னொரு பொண்ணு இருக்கா இந்த வீட்ல, இவ பேரு சியா, இவளும் இந்த வீட்டோட கசின் தான், அவளும் கூட வந்து இறங்குறா. மூணாவதா சிசி வந்து இறங்குறா. அவங்க அக்கா சிசியை பார்த்ததுக்கு அப்புறமா பயப்படுறதா சிரிக்கிறதான்னு தெரியாம ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்க சிசி அமைதியா பார்த்துட்டு உள்ள போயிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஜின் உட்காந்துட்டு இருக்கான். ஜின்னு கையில ஒரு டோக்கன் கிடைச்சது இல்ல, அதை கூட பார்த்துட்டு நம்ம ஷான் சொன்னானே அது நிறைய பொண்ணுங்க இருக்கிற ஒரு பாரோட டோக்கன் அப்படின்னு, அந்த டோக்கனை கையில வச்சுட்டு மறுபடியும் சிசியோட பெயிண்டிங்கே பார்த்துட்டு இருக்கான். இதுல இருக்கிற பையனுக்கு முகம் எங்க இருக்கு, யாரா இருக்கும் அப்படின்னு கண்டபடி எதையோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. சரி ஓகே, நமக்கு ஏதாவது கேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்க, நிறைய பொண்ணுங்க காணாம போயிட்டு இருக்காங்க, அந்த கேஸ பத்தி தான் நம்ம வந்து இப்ப தேடணும் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றான். சரி ஓகே, அதை முதல்ல தேடலாமா அப்படின்னு ஜின் ஒரு பக்கம் கிளம்பி போயிடுறான். இங்க நம்ம சிசியோட சேர்ந்து அவங்க அக்கா மத்த 2 அக்காங்க எல்லாரும் ஒன்னா போயிட்டு ஒரு ஹால்ல உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அப்ப உடனே கேட்டுட்டு, அம்மா நம்மளாம் வெளியே போய் சாப்பிடலாமா, வெளியே எங்கேயாவது போலாமா அப்படின்னு இந்த புதுசா வந்திருக்கால இன்னொரு சிஸ்டர் சியா கேட்டுட்டே இருக்கா. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பாத்துக்கலாம் அப்படின்னு ஜியாங் சொல்லிக்கிட்டு இருக்க. சிசி யோசிக்கிறா, நம்ம போன தடவை வந்தப்போ எவ்வளவு ஜாலியா இருந்தோமோ அதே மாதிரி இந்த தடவை ஷாவ் இருக்கா, இங்க இருக்கிற ஆபத்தெல்லாம் அவளுக்கு தெரியாது அப்படின்னு நிறைய சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. கரெக்டா அந்த நேரத்துக்கு அந்த மாமா உள்ள வந்துடுறான். வந்ததுமே கண்ணு ஃபுல்லா சிசி கிட்ட தான் போகுது. ஓ வந்துட்டீங்களா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு சும்மா மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஆக்டிங் போட சிசிக்கு மறுபடியும் போன ஜென்மம் ஞாபகம் வந்துருது. எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ கிட்ட நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பொண்டாட்டி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க புருஷனை. போதும் அவளையே பாத்துட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி. ஆனா போகும்போது கூட சிசியவே குறுன்னு பாத்துட்டு போயிட்டு இருக்கான். இங்க நம்ம ஜின் இருக்கானே, பொண்ணுங்கெல்லாம் காணாம போன கேஸ் எடுக்க ஆரம்பிச்சான்ல, கேஸ் ஃபைலே நிறைய இருக்கு. ஒரு பொண்ணுங்களும் இந்த இடத்துல இருந்து காணாம போயிருக்காங்க, இங்க எல்லாம் காணாம போயிருக்காங்க அப்படின்னு ஜின் இந்த கேஸ பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாருமே இந்த அமைச்சரோட வீடு இருக்கே இதுகிட்ட போகும்போது தான் காணாம போன மாதிரி இருக்கு, ஒருவேளை இதுக்கும் இந்த கேஸுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா இங்க இந்த ஜியாங் மத்த எல்லா சிஸ்டர்ஸையும் கூட்டு போயிட்டு இருக்கா. இன்னைக்கு நீங்க எல்லாம் ஸ்டே பண்ணுங்க, சிசி இன்னைக்கு நீ என் கூட தங்கிக்கிறியா அப்படின்னு கேட்க சிசி பாக்குறா, இல்ல நீங்க பேய் கூட தான் போன தடவை பேசவே இல்ல, அவ கூட பேசலாம்ல அப்படின்னு கேட்டு டாபிக்க மாத்திட்டு இருக்கா. இங்க ஜின்னு மறுபடியும் போயிட்டு எந்த இடத்துல எல்லாம் பொண்ணுங்க காணாம போனாங்களோ அங்கெல்லாம் போய் விசாரிக்க ஆரம்பிக்க, அங்க பொண்ணுங்க ஓவியத்தெல்லாம் கூட காட்டி அங்க இருக்கிற கடைக்காரங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு ஆள் வருவாங்க, அந்த அமைச்சர் குடும்பத்துல இருந்து தான் வருவான். அந்த ஆளை பார்த்தாலே பயங்கரமா இருக்கும், அவன் தான் கூட்டு போனான், இதுக்கு மேல எங்க பேரை மாட்டி விட்டுறாதீங்க, எங்களுக்கு பயமா இருக்குங்க, அமைச்சரோட வாரிசு ஒரு பையன் தான் ஒரு பொண்ணு இங்க கூட்டு வந்துட்டு அவளுக்கு சாப்பாடு கூட வாங்கி கொடுத்தான், அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிருந்தா, வெளியே தெரிஞ்சா அவர் எங்களை விட மாட்டாரு ப்ளீஸுங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்க ஜின்னுக்கு ரொம்ப கேஸ் மேல சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு. இங்க இந்த சியாவு பொண்ணும் நம்ம சிசியும் தோட்டத்தை சுத்தி பார்க்க வராங்க. பாரு எல்லா இடத்துலயும் பூலாம் நேரம் வாடி போயிருக்கும், இங்க மட்டும் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாரு அப்படின்னு சியாவ் சொல்லிக்கிட்டு இருக்க. சிசிக்கு அந்த பூவோட வாசம் வாமிட் வர மாதிரி இருக்கு. யோசிக்கிறா, பூ ரொம்ப வாசமா தானே இருக்கணும், ஆனா இங்க இருக்கிற இந்த செடிலாம் ஏன் ஒரு மாதிரி நாறுது அப்படின்னு. கரெக்டா சிசி இங்க பாத்துட்டு இருக்கத அந்த மாமா மறுபடியும் பாத்துடுறான். ஓ இவளா அப்படின்னு பல்ல காட்டிக்கிட்டே அவகிட்ட போக ஆரம்பிக்கிறான். அவங்க போகிறதுக்கு முன்னாடியே இந்த சியாவ் பொண்ணு இருக்காளே கீழ இருந்து ஒரு ஹேர் பின் ஒன்னு எடுக்கிறா. இது பாரு காப்பர் ஹேர் பின், ரொம்ப ரொம்ப விலை கம்மி, இந்த வீட்டுல இருக்கிற வேலைக்கார பொண்ணுங்களே தங்கம் இல்லனா வெள்ளி தான் போட்டிருக்காங்க, காப்பர் ஹேர் பின் இங்க எப்படி வந்திருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஒரு வேலை இங்க கடத்திட்டு வந்த பொண்ணுங்களோட தான் இருக்குமோ சிசி யோசிக்கிறா. அதுக்குள்ள இந்த மாமா சிசி கிட்ட வர ஆரம்பிக்கிறான். ஜாவ் நடுவுல போயிடுறா. ஜியாவ் போய் நின்னுக்கிட்டு, என்ன மாமா எங்க வந்துட்டு இருக்கீங்க, வேலை எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டு டாபிக்க மாத்த ஆரம்பிக்கிறா. அவனும் வேற வழி இல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இத பேய் பாத்துடுறா. பேய் பார்த்துட்டு அவங்க அக்கா ஜியாங்க கிட்ட போயிட்டு, அக்கா மாமா எதுக்கும் இவன் நம்ம சிசி கிட்ட அதிகம் போகாத மாதிரி பாத்துக்கோ, நம்ம 4 பேர்ல இல்ல இந்த ஊர்லயே சிசி தான் ரொம்ப அழகான பொண்ணுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, உன் இடத்த அவ புடுங்கிற போறா அப்படின்னு சொல்ல ஜியாங் அதெல்லாம் கண்டுக்காத மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கா. நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. ஏற்கனவே எனக்கே குற்ற உணர்ச்சியா இருக்கு, இவ வேற இப்படி பேசிட்டு இருக்காளே அப்படின்னு. சிசியும் அடுத்து சியாவும் மேல இறங்கி வந்துடுறாங்க. ஏன்னா அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னு சொல்ல பூல இருந்து வாசம் ஒரு மாதிரி ரொம்ப மோசமா இருந்தது, அதான் வந்துட்டோம் அப்படின்னு அங்க வந்து சியா கூட சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ஜியாங் அங்க கூட்டு வந்துடுறா. இன்னைக்கு கூட படுத்து தூங்குறீங்களா, யாரெல்லாம் எங்க ரூம்க்கு என் வந்து தூங்க போறா, சிசி நீ என் கூட வந்து தூங்க அப்படின்னு கூப்பிட உடனே சிசி பாக்குறா. நீங்க போன தடவை வந்தப்ப நான் தான் அவங்க கூட பேசிட்டு இருந்தேன்,
பேய் உங்க கூட பேசுறதுக்கு நிறைய விஷயம் வச்சிருப்பா போல, இன்னைக்கு அவ கூட தூங்குங்கன்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு ஜியாங்கோ வேற வழியே இல்லாம ஒத்துக்கிறா. சிசி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. போன தடவை தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த கேஸ் ரொம்ப பெரிய விஷயம் ஆக விடாம தடுத்து நிறுத்திருக்காங்க அந்த பாட்டி தான். இப்ப போய் கேஸ் போட்டா நம்ம குடும்பத்து பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிடும். இப்ப என்ன தப்பா நடந்துக்கிட்டான், ஆனா எதுவும் நடக்கல, அப்புறம் என்ன, இதுக்கு மேல அந்த வீட்டுக்கு சிசி போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா முடியாது, நான் போயே தீருவேன், என் பொண்ணு வந்து எவ்வளவு நல்லவன் நான் ஊருக்கு காட்ட வேண்டாமா அப்படின்னு கேட்க அவங்க பாட்டி உடனே என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கிறது உனக்கு முக்கியம் இல்லையா, ஓ பொண்ணு வாழ்க்கை மட்டும் தான் முக்கியமா, நீ இங்க இருந்து போனா என் பணத்தை தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட வேற வழியே இல்லாம அவங்க அப்பா சைலண்ட் ஆயிடுறாரு. சிசி பாக்குறா, அப்பா வேண்டாம்ப்பா, எனக்காக எல்லாரும் எதிர்த்துக்காதீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறா. கோர்ட்ல கேஸே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சொல்லிட்டாங்கல்ல. சிசி போய் கேக்குறதுக்கு போக நிறைய பொண்ணுங்க காணாம போயிருக்காங்கம்மா, கேஸ் போடாட்டி இந்த பொண்ணுங்க கேஸ்லாம் என்ன ஆச்சு நமக்கு எப்படி தெரியும், எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்ல, இல்லப்பா என்னால வந்துட்டு எல்லாரோட வாழ்க்கையும் நாசமா போயிடும், அது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சிசி சொல்லி இருந்திருக்கா. இப்ப சிசி மறுபடியும் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது மறுபடியும் இந்த மாமா பக்கத்துல வரான். சிசி பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறா. எப்படி இவங்கிட்ட இந்த தடவை நான் தப்பிக்க போறேன்னு தெரியல, ஆனா கேஸையும் கண்டுபிடிக்கணுமேனு. ஆனா பார்த்தா வரது வேலைக்கார பொண்ணுதான். சிசி தப்பா எடுத்துக்கிறா. கூடவே வந்து நம்ம சியாவும் வரா. இன்னைக்கு நான் உன் கூட தூங்கவா அப்படின்னு கேட்க சிசி உடனே தனியா தூங்கிதான் எனக்கு பழக்கம் அப்படின்னு இவளை காப்பாத்தலாமே அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா சியாவை எனக்கு தனியா தூங்க பிடிக்கல, எனக்கு பயமா இருக்கு, நான் தான் இன்னைக்கு தூங்குவேன், நீ உள்ள போய் படு, நான் வெளியே தான் படுப்பேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு சிசிய உள்ள அனுப்பிடுறா. சிசிக்கு ஒண்ணும் புரியல. சியாவ் எப்பவுமே இப்படி கிடையாது, எதுவா இருந்தாலும் அமைதியா பேசுவா, இன்னைக்கு ஏதோ ஸ்ட்ராங்கா பேசுறாளே, என்னவா இருக்கும், நான் இவளை எப்படி காப்பாத்த போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டே அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு ஆரம்பிக்கிறா. கரெக்டா தூங்க ஆரம்பிக்கும் போது யாரும் நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாமா தான் உள்ள வந்துடுறான். சிசிக்கு பயம் அப்படியே உச்சத்துக்கு போயிடுது. கையில அந்த தூக்க மாத்திரை வச்சிருக்கால, அதை அந்த பிரேஸ்லெட்ல இருந்து எடுக்க ஆரம்பிக்கிறா. ஒரு மணி மாதிரி அந்த மாத்திரையை பிக்ஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து அந்த மாமா வந்து பெட்ஷீட்டை ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. கவர பக்கத்துல நம்ம சியாவை படுத்திருக்கத பாத்துடுறான். இவனுக்கு இங்க டிஸ்டர்ப் பண்ற மாதிரி படுத்துட்டு இருக்கா அப்படின்னு அவனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. நேரா கிளம்பி வெளியே போயிடுறான் முறைச்சுக்கிட்டே. சியா வேஞ்சிட்றா, யாராவது உள்ள வாங்க அப்படின்னு கத்த வேலைக்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க. சுத்தி முத்தி பாத்துட்டு அவன் வந்தான் தானே அப்படின்னு சியா கேட்க சிசி பாக்குறா, நீ ஏற்கனவே சந்தேகப்பட்டியா, நம்ம 2 பேரும் இங்க இருந்து கிளம்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சியா கேட்க, இல்ல இன்னைக்குதான் வந்தோம், உடனே இப்படி போக முடியாது, போனா குடும்பத்துக்கே கெட்ட பெயர் ஆயிரும், வேற வழியே இல்லைன்னு சொல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, உன்னை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சியா புலம்ப ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நைட்டு தோட்டத்துல யாரோ ஒரு பொண்ணோட டெட் பாடியை கொண்டு வந்து வேலைக்காரங்க புதைக்கிறதுக்கு வராங்க. கரெக்டா சிசிய சந்தேகப்பட்டு அந்த தோட்டம் இருக்குல்ல, அங்க போய் தோண்டி பார்க்க கொஞ்சம் தோண்டினதுமே ஒரு பொண்ணோட கை தெரிய ஆரம்பிக்குது. சிசி பயந்து போயிடுறா. வேலைக்காரங்க வர சத்தம் கேட்டு வேகமா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அவங்க இன்னொரு புது பாடியை கொண்டு வந்து தோண்டலாம் அப்படின்னு போகும்போது கையில இருந்த மண்வேட்டி ஒண்ணு குறையுது. எங்க போச்சு அப்படின்னு அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒண்ணு சிசி கையில தானே இருக்கு. அந்த வேலைக்காரங்க போய் பார்த்துட்டு இங்க பாரு இந்த பொண்ணு கை தெரியுது அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா சிசி அவங்க திரும்ப வரதுக்குள்ள அந்த டெட் பாடி கையில போய் இந்த மண்வேட்டியை வச்சுட்டு வந்துட்டா. பேய் போல அப்படின்னு கத்திட்டு அந்த 2 பேரும் அங்க வந்து பயந்து ஓடிட சிசி பக்கத்துல வந்து பாக்குறா. ஒரு பொண்ணு இறந்து கிடக்குறா. உடம்பு ஃபுல்லா அடிபட்டு கிடக்கு, கழுத்தெல்லாம் நெறிப்பட்டு கிடக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அவ பயந்துட்டு இருக்கும் போதே கரெக்டா அப்போ இந்த பொண்ணு முகத்தை மூடி வச்சுட்டு கிளம்பலான்னு சிசி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து வேலைக்காரங்க வந்துடுறாங்க. சிசியோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ பாத்துருக்க கூடாது, பாத்துட்ட வர வழியே எல்லாம் செத்து போயிட்டு நெரிக்க ஆரம்பிக்க மின்னல் வேகத்துல அங்க ஓடி வந்து சிசி யாரும் காப்பாத்துறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜின்னு தான் அங்க வந்திருக்கான். ஜின்னு சிசியோட கையை பிடிச்சிட்டு வேகமா கூட்டு வர சிசி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு ஜின்னு கேட்க, விசாரிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்க, ஆனா நல்லா விசாரிக்கல போல, இங்க இருக்கிறது என் மாமா வீடு அப்படின்னு சொல்ல ஜின்னு பாக்குறான். எல்லா பொண்ணுங்களோட காணா போன கேஸும் இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கு, அதான் நான் வந்தேன், நீங்க இருக்கிறது நல்லது இல்ல, உடனே இப்ப கிளம்பி வா, கண்டிப்பா அவங்க உன்னை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்ல என்னால வர முடியாது அப்படின்னு சிசி சொல்லிட்டு இருக்கா. ஜின்னோட அசிஸ்டன்ட் போகும்போது ஆப்போசிட்ல இந்த 2 பேரும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் அடிச்சு அங்கேயே மயக்கம் போட வச்சிடுறான். சிசி வேகமா கையில இருக்கிற ஹேர்பின் எடுத்து இது காணா போன ஏதோ ஒரு பொண்ணோட தான் இருக்கணும், இங்க இருந்து நான் எடுத்தேன்னு சொல்ல, அடுத்த பொண்ணுங்களை பத்தி கவலைப்பட்டு இருக்க, உன்னை பத்தி கவலைப்படுன்னு சொல்ல, என் 2வது அக்கா தான் இவனுக்கு பொண்டாட்டியா இருக்காங்க, என்னால அப்படி உடனே வர முடியாது, கொஞ்சம் யோசி, கோவப்படாத அப்படின்னு ஜின்னு கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இங்க இருக்கிற மினிஸ்டருக்கு ஒரே பையன் தான், நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுத்தோம்னா மினிஸ்டரோட கோவத்துக்கு ஆளாக வேண்டி வரும்னு சொல்ல, அதுக்காக உங்க எல்லாரையும் செத்து போனா பரவாயில்லன்னு விட முடியுமா அப்படின்னு ஜின்னு கேக்குறான். இல்ல என்ன நம்பு, நான் ஒரு ஐடியா வச்சிட்டு இருக்கேன் சிசி சொல்ல, என்ன ஐடியா அப்படின்னு ஜின்னு கேட்டுட்டு நான் எந்த போக மாட்டேன் அப்படின்னு சிசி கிட்ட திட்ட ஆரம்பிக்கிறான். இல்ல ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு அப்படின்னு சிசி கெஞ்ச ஆரம்பிக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. வர வர எபிசோட் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. தொடர்ந்து என்ன ஆக போகுது பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.